ஹேர் ஆயில் வந்து நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். ரோஸ்மெரி லாவெண்டர் ஹேர் ஆயில். ஆக்சுவலி ஹேர் வந்து எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட். என்னோட ஹேர் இருக்கிறது வந்து மற்றவங்களுக்கு இருக்காது, மற்றவங்களுக்கு இருக்கிறது வந்து எனக்கு இருக்காது. எல்லாத்துக்குமே ஹேர் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அவங்களோட ஜெனட்டிக் படி தான் வளரும். ஒருத்தவங்க வந்து லாங்காக ஹேர் வச்சுட்டு ஹேர் ஆயில் பண்ணால் அதே மாதிரி வளரும்லாம் இல்லை. அவங்களோட ஜெனட்டிக் படி அவங்க மம்மி, அவங்க பசங்க, அவங்களோட ஜென்ரேஷனில் அந்த மாதிரி வந்து ஹேர் இருக்கும். அவங்களோட டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து டென்சிட்டி கம்மியாக இருக்கும், லாங்காக இருக்கும். ஒருத்தவங்களுக்கு டென்சிட்டி அதிகமாக இருக்கும், டார்க்காக இருக்கும், நல்ல ஷைனியாக இருக்கும். ஒருத்தவங்களுக்கு கேர்லி ஹேர் இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு ஹேரே இருக்காது. இந்த மாதிரி வந்து பிரச்சனை ஹேரில் இருக்குது. நீங்கள் வந்து ஹேர் ஆயில் தேய்ச்சா தான் அப்படி வளரும் இப்படி வளரும்லாம் இல்லை. ஹேர் ஆயில் ரொம்ப முக்கியம்தான். நல்ல ஹேர் ஆயிலை நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஹேருக்கு நல்ல ஹேர் ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணால் ஹேர் ரூட் வந்து ஸ்டிமுலேட் பண்ணணும்னு இருக்குது. நல்ல ஹேர் ஆயில் நம்மக்கிட்டேயும் நம்ம ரோஸ்மெரி லாவெண்டர், ஹைபிஸ்கஸ், ரோஸ் பெட்டல்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம ஹேர் ஆயில் பண்ணியிருக்கோம். இந்த ஹேர் ஆயில் வந்து தேய்க்கும் போது உங்களோட ஹேர் டிஃப்ரென்ஸ் நல்லாவே இருக்கும். உங்களோட ஜெனட்டிக் படி எந்த பிரச்சனை பால்டு ஹேர் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக சரி பண்ண முடியாது. இல்லை எனக்கு வந்து ஜெனட்டிக் படி ஹேர் நல்லா இருக்குது, எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி பொல்யூஷன், டேப்லெட்டு, அந்த மாதிரினால இன்டேக் ஒழுங்காக எடுத்துக்காதனால ஹேர் ஃபால் இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த ஹேர் ஆயில் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். நாங்கள் ஹேர் ஆயில் சேல் பண்ணுறவங்க எல்லாமே லாங் ஹேர் வச்சுட்டு சேல் பண்ணால் அதே மாதிரி வளரும்லாம் இல்லைங்க. வந்து இனிமேல் வந்து குக்கிங் வீடியோஸ் இருக்கும், டூர் போன வீடியோஸ் இருக்கும், சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணேன், எங்கள் ஃபேமிலி எப்படி, ஸ்கூல் எங்கே படித்தேன், காலேஜில் படிக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டேன், கல்யாணம் பண்ணும்போது நான் வந்து ஹிந்துஸ், நான் கிறிஸ்டினை கன்வெர்ட் பண்ணி தான் நான் வந்து மேரேஜ் பண்ணேன். பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்குமே நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து எதுக்காக வேலைக்கு போகலை, 10 years ஆயிடுச்சு எனக்கு நான் படித்து. நான் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். எனக்கு இந்த பிஸ்னஸில் நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும்.